ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் புதுச்சேரிக்கு வரவுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் சார்பில் ஒத்திகை. புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டும். சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உறுதி. புதுச்சேரியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிறுவன நாள் கொண்டாட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. விசாரிக்க சென்ற புதுச்சேரி காவலரை தாக்கியவர்கள் அதிரடி கைது. தலைமறைவாக உள்ளவர்களுக்கும் வலைவீச்சு. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரிக்கு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் வருவதையொட்டி அவர் வந்து செல்லும் இடங்களில் பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்த ஒத்திகை நடைபெற்றது. புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தின் 30வது பட்டமளிப்பு விழா மற்றும் புதுவை குமரகுரு பள்ளத்தில் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைக்க குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் புதுச்சேரிக்கு வருகிறார். இதற்காக டெல்லியிலிருந்து திங்கட்கிழமை காலை 5:30 மணிக்கு தனி விமானத்தில் அவர் புறப்படுகிறார். காலை 10 மணிக்கு புதுவை விமான நிலையத்துக்கு வருகிறார். அவரை விமான நிலையத்தில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அரசு அதிகாரிகள் வரவேற்கின்றனர். தொடர்ந்து விமான நிலையத்தில் காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை அளிக்கப்பட்ட பின்னர் அங்கிருந்து கார் மூலம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கத்திற்கு வருகிறார். அங்கு நடைபெறும் அரசு விழாவில் குமரகுரு பள்ளத்தில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ள அடுக்குமாடி குடியிருப்புகளை திறந்து வைக்கிறார். பின்னர் 11 மணி அளவில் பாரதியார் சிலைக்கு மாலை அணிவித்து அவரின் நினைவு இல்லத்தை பார்வையிடுகிறார். தொடர்ந்து குமரகுரு பள்ளத்தில் திறக்கப்பட்ட குடியிருப்புகளை அவர் பார்வையிட்டு பயனாளிகளுடன் கலந்துரையாடுகிறார். அங்கிருந்து மூலக்குளத்தில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்கிறார். தொடர்ந்து காலாப்பட்டில் பிற்பகல் 3 மணிக்கு மத்திய பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ள பட்டமளிப்பு விழாவிலும் கலந்து கொள்கிறார். இதனைத் தொடர்ந்து குடியரசு துணைத் தலைவர் வருகையொட்டி புதுவையில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. ஏற்கனவே சுற்றுலா பயணிகள் அதிகளவில் குவிந்துள்ளதால் காவல்துறையினர் உஷார்படுத்தப்பட்டுள்ளனர். விடுதிகளில் யார் யார் தங்கியுள்ளார்கள் என கண்காணித்து வருகின்றனர். இதற்கிடையே குடியரசு துணைத் தலைவரின் வருகையை ஒட்டி ஒத்திகை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. அவர் செல்லும் இடங்களில் எவ்வாறு பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட வேண்டும் என ஆலோசனையும் வழங்கப்பட்டது. புத்தாண்டை வரவேற்கும் விதமாக புதுச்சேரி கடற்கரை சாலையில் 31ஆம் தேதி இரவு இசை, வானவேடிக்கை, லேசர் ஷோ நடத்தப்படும் என சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தெரிவித்துள்ளார். புதுவைக்கு புத்தாண்டை கொண்டாட வரும் சுற்றுலா பயணிகள் எண்ணிக்கை ஆண்டுதோறும் அதிகரித்து வருகிறது. 2026 புத்தாண்டு பிறக்க இன்னும் 3 நாட்களே உள்ள நிலையில் புத்தாண்டை வரவேற்க பல்லாயிரக்கணக்கான வெளிமாநில, வெளிநாடு சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. கிறிஸ்துமஸ் பண்டிகை முதல் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வர தொடங்கியுள்ளனர். இந்நிலையில் புத்தாண்டு ஏற்பாடுகள் குறித்து சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அப்போது அவர் கூறுகையில், ஆசியாவிலே சிறந்த சுற்றுலா நகரமாக புதுவை உருவெடுத்து வருவதாகவும் நடப்பாண்டில் இதுவரை 19 லட்சம் சுற்றுலா பயணிகள் புதுவைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவித்தார். புதுவைக்கு புத்தாண்டை கொண்டாட லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வருவார்கள் என சுற்றுலாத்துறை எதிர்பார்ப்பதாகவும் அவர்கள் புத்தாண்டை மகிழ்ச்சியாக கொண்டாட சுற்றுலாத்துறை சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். சுற்றுலா பயணிகள் வாகனங்கள் நிறுத்த உப்பளம் மைதானம், பாரதிதாசன் கல்லூரி உட்பட பல இடங்களில் பார்க்கிங் வசதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அங்கிருந்து கடற்கரைக்கு நடந்து செல்லலாம் என்றும் பார்க்கிங் இடத்திலிருந்து கடற்கரை வந்து செல்ல மின்சார பேருந்து சேவையும் இலவசமாக இயக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். கடற்கரை சாலையில் 31ஆம் தேதி மாலை 7 மணி முதல் இன்னிசை நிகழ்ச்சி நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் கடந்த ஆண்டு 50,000க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கடற்கரைக்கு வந்ததாகவும் இந்த ஆண்டு இசை நிகழ்ச்சியோடு வானவேடிக்கை, லேசர் ஷோவும் நடத்தப்பட உள்ளதால் ஒரே இடத்தில் கூட்டம் அதிகமாக இருப்பதை தவிர்க்க கடற்கரை சாலையில் 2 இடத்தில் இன்னிசை நிகழ்ச்சி நடத்தப்படும் என்றும் அவர் அப்போது தெரிவித்தார். இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சியின் நிறுவன தினத்தை முன்னிட்டு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தேசிய கொடி ஏற்றி வைத்து இனிப்புகள் வழங்கினார். 1885ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 28ஆம் தேதி இந்திய தேசிய காங்கிரஸ் தொடங்கப்பட்டது. ஆங்கிலேயருக்கு எதிரான இந்திய விடுதலை போராட்டத்தில் முக்கிய மக்கள் இயக்கமாக வளர்ந்த காங்கிரஸ் கட்சியை சுதந்திரத்திற்கு பிறகு கலைத்துவிடலாம் என காந்தி கூற
காங்கிரஸ் இயக்கத்தின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான ஜவஹர்லால் நேரு தலையிட்டால் இந்திய சுதந்திரத்திற்கு பிறகு அரசியல் கட்சியாக மாற்றப்பட்டு பல தேர்தல்களை சந்தித்து வருகிறது. சுதந்திர இந்தியாவில் 1947க்கு பிறகு 54 வருடமும் 7 பிரதமர்களை ஆள வைத்தது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கூட்டணி ஆதரவில் 58 வருடங்களும் 4 பிரதமர்களை ஆள வைத்து இந்தியாவை அதிக காலம் ஆண்ட ஒரே பெருமைக்குரிய அரசியல் கட்சியாக காங்கிரஸ் கட்சி திகழ்ந்து வருகிறது. நிலையில் காங்கிரஸ் நிறுவன தினத்தை முன்னிட்டு இந்தியா முழுவதும் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகங்களில் காங்கிரஸ் கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் தேசிய கொடியை ஏற்றிய பின்னர் இனிப்புகள் வழங்கினார். பின்னர் ஊர்வலமாக சென்று காந்தி சிலை, காமராஜர் சிலை, அம்பேத்கர் சிலை உள்ளிட்ட சிலைகளுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார். புதுச்சேரி அருகே காவலர் மீது தாக்குதல் நடத்திய 3 பேரை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்துள்ள நிலையில் தலைமறைவாக உள்ளவர்களையும் தேடி வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் அருகே நடந்த விபத்தை விசாரிக்க சென்ற வில்லியனூர் காவலரை மது போதையில் இருந்த 5 பேர் தாக்கியதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக அந்த காவலர் அளித்த புகாரின் பெயரில் வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் காவலரை தாக்கியது வி மணவலியை சேர்ந்த அருண்குமார், சாமிப்பிள்ளை தோட்டம் சக்திவேல், முதலியார்பேட்டை சுந்தர், வேடியப்பன் மற்றும் அனிதா நகரை சேர்ந்த பரத் என்பது தெரியவந்தது. இதில் அருண்குமார், சக்திவேல், வேடியப்பன் ஆகிய 3 வரை கைது செய்த காவல்துறையினர் தலைமறைவாக உள்ள 2 வரை தீவிரமாக தேடி வருகின்றனர். முதலியார்பேட்டை தொகுதியில் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் பணிகளை உடனடியாக தொடங்க வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா ஆலோசனை வழங்கியுள்ளார். முதலியார்பேட்டை தொகுதி பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் உழந்தை புவன்கரை வீதியில் உள்ள தனியார் வரவேற்பு நிலையத்தில் நடைபெற்றது. தொகுதி தலைவர் புவனேஸ்வரி தலைமை தாங்கினார். முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னிலை வகித்தார். இதில் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா, மாநில தலைவர் VP ராமலிங்கம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஆலோசனை வழங்கினர். கூட்டத்தில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் செல்வம், அசோக் பாபு, நகர மாவட்ட தலைவர் சக்தி கிருஷ்ணராஜ் மற்றும் மாநில நிர்வாகிகள், தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அப்போது மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுரானா முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரிடம் தேர்தல் பணியை உடனடியாக தொடங்க வேண்டும் என்றும் அதற்கேற்ற வகையில் வார்டு மற்றும் பூத் வாரியாக நிர்வாகிகளை அழைத்து ஆலோசனை வழங்கி தேர்தலில் வெற்றி பெற அயராது உழைக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவிக்கும் விதமாக அதிமுக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் பரிசு தொகுப்புகளை வழங்கினார். புதுச்சேரி அரியாங்குப்பம் தொகுதியை சேர்ந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மாநில பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தொகுதி மக்களுக்கு பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். அந்த வகையில் 2026 புத்தாண்டு பிறக்க உள்ள நிலையிலும் எதிர்வரும் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தொகுதி மக்களுக்கு வாழ்த்துக்களை, நலத்திட்ட உதவிகள் வழங்கி கூறி வருகிறார். அதன் தொடர்ச்சியாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் அரியாங்குப்பம் காலந்தோட்டம் முருகர் கோவிலில் 2026 ஆண்டுக்கான தினசரி கேலண்டர் மற்றும் சில்வர் ட்ரம் மற்றும் பொங்கல் தொகுப்புகளை வைத்து சிறப்பு பூஜை செய்து சாமி தரிசனம் செய்தார். பின்னர் தொகுதியில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் சில்வர் ட்ரம், கேலண்டர் மற்றும் பொங்கல் தொகுப்பு ஆகியவற்றை வீடு வீடாக வழங்கி புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை கூறி நலத்திட்டங்கள் வழங்குவதை தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் ஜீவா, ஜெயக்குமார் உள்ளிட்ட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை தமிழ் கலை மன்றம் சார்பில் மனிதம் திரைப்பட குழுவினருக்கு பாராட்டு விழா கிருஷ்ணா நகரில் உள்ள குழந்தைகள் இல்லத்தில் நடைபெற்றது. புதுவை தமிழ் கலை மன்றம் சார்பில் மனிதம் திரைப்பட குழுவினருக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியில் உள்ள சமூகம் ஜாலி குழந்தைகள் இல்லத்தில் நடைபெற்ற இந்த பாராட்டு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக மனிதம் திரைப்பட தயாரிப்பாளர் கிஷோர் ஆதித்யா, இணை தயாரிப்பாளர் ஆனி நிர்மலா, திரைப்பட இயக்குனர் ப்ரூனோ சாவியோ, இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவா, பின்னணி பாடகர் ஜெயமூர்த்தி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு புதுவை தமிழ் கலை மன்றத்தின் தலைவர் ஆறு செல்வன் தலைமை தாங்கினார். புதுச்சேரி பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கலந்து கொண்டு மனிதம் திரைப்பட குழுவினருக்கு பாராட்டு பரிசுகளை வழங்கி கௌரவித்தார். தமிழ் வளர்ச்சி சிறகம் கலை பண்பாட்டுத்துறையின் சிறப்பு அலுவலர் வாசுகி ராஜாராமன், இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் முன்னாள் முதல்வர் குமரன், புதுவை தமிழ் கலை மன்றத்தின் பொதுச் செயலாளர் புதுவை பிரபா உள்ளிட்ட மன்ற நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கிருமாம்பாக்கம் அடுத்துள்ள பிள்ளையார்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் வரும் திங்கட்கிழமை 29/12/2025 அன்று குடிநீர் விநியோகம் தடை செய்யப்படும் அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுவை பொதுப்பணித்துறை சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை கிருமாம்பாக்கம் அருகில் உள்ள பிள்ளையார்குப்பம் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் சில பராமரிப்பு பணிகள் நடைபெற உள்ளதால் வரும் திங்கட்கிழமை 29/12/2025 நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை கிருமாம்பாக்கம், பிள்ளையார்குப்பம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் குடிநீர் விநியோகம் தடைப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் 5வது மாநில மாநாட்டில் நிர்வாகிகள் முன்னிலையில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது.
புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணி சார்பில் 5வது மாநில மாநாடு புதிய பேருந்து நிலையம் பின்புறம் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி தீண்டாமை ஒழிப்பு முன்னணியின் மாநில தலைவர் கொளஞ்சியப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த மாநில மாநாட்டில் CITU பொதுச் செயலாளர் சீனிவாசன், துணைத் தலைவர் சத்யா, அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன செயல் தலைவர் ராதாகிருஷ்ணன், இந்திய ஜனநாயக வாலிபர் சங்க பொதுச் செயலாளர் சஞ்சய் சேகரன், இந்திய மாணவர் சங்க செயலாளர் பிரவீன்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாநில இணை செயலாளர் ஹரிகிருஷ்ணா அனைவரையும் வரவேற்று பேசினார். அகில இந்திய துணைத் தலைவர் சாமுவேல் ராஜ் துவக்க உரையாற்றினார். இந்த மாநாட்டில் புதிய நிர்வாகிகள் தேர்வு, ஜாதி மறுப்பு திருமண தம்பதிகளுக்கு பாராட்டு மற்றும் பல்வேறு தீர்மானங்கள் முன்மொழியப்பட்டு நிறைவேற்றப்பட்டது. நிகழ்ச்சியின் நிறைவாக அகில இந்திய தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான ராதாகிருஷ்ணன் நிறைவுரையாற்றினார். இந்த மாநாட்டின் போது புதுச்சேரியை சேர்ந்த கலைக்குழு சார்பில் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை சேர்ந்த ஏராளமான நிர்வாகிகள் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். போலி மருந்து வழக்கில் கைது செய்யப்பட்ட NR காங்கிரஸ் நிர்வாகி கட்சியிலிருந்து நீக்கப்படுவதாக அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் அறிவித்துள்ளார். புதுவையில் போலி மாத்திரை தயாரித்து நாடு முழுவதும் பல மாநிலங்களில் விற்பனை செய்யப்பட்டது. இது தொடர்பாக போலி மருந்து மாத்திரை தொழிற்சாலை உரிமையாளர் ராஜா மற்றும் அவருக்கு உடந்தையாக இருந்ததாக இதுவரை 26 பேரை CBCID காவல்துறையினர் கைது செய்தனர். தற்போது இந்த வழக்கு CBIக்கு மாற்றப்பட்டுள்ளது. இதற்கிடையே போலி மருந்து தொடர்பாக ராஜாவுக்கு உடந்தையாக இருந்த NR காங்கிரஸ் கட்சி மாநில பிற்படுத்தப்பட்டோர் அணி செயலாளரான அரியாங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த மணிகண்டனை CBCID காவல்துறையினர் கைது செய்தனர். இதனால் புதுவை அரசியலில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இது கட்சியின் நிறுவனரும் முதலமைச்சருமான ரங்கசாமியின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து NR காங்கிரஸ் பிரமுகர் மணிகண்டனை கட்சியிலிருந்து நீக்க நடவடிக்கை எடுத்தார். அதன்படி NR காங்கிரஸ் பிற்படுத்தப்பட்டோர் அணி செயலாளர் பதவி உள்ளிட்ட கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவியிலிருந்து மணிகண்டனை நீக்கி கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் ஜெயபால் அறிவித்துள்ளார். அடுத்து வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 13,055 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,820 ரூபாய். மீண்டும் முக்கிய செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் புதுச்சேரிக்கு வரவுள்ளதால் பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரம். துணை ராணுவத்தினர் மற்றும் காவல்துறையினர் சார்பில் ஒத்திகை. புதுச்சேரி கடற்கரையில் புத்தாண்டு கொண்டாட்டம் களை கட்டும், சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உறுதி. புதுச்சேரியில் இந்திய தேசிய காங்கிரஸ் கட்சி நிறுவன நாள் கொண்டாட்டம். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் தலைவர்கள் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை. விசாரிக்க சென்ற புதுச்சேரி காவலரை தாக்கியவர்கள் அதிரடி கைது. தலைமறைவாக உள்ளவர்களுக்கும் வலைவீச்சு. இத்துடன் AM செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.